கிராம மிஷனரி இயக்கம் வழங்கும் கிராமிய நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கிராம மிஷனரி இயக்கம் கடந்த 27 ஆண்டுகளாக சிறுவர் மற்றும் வாலிபர் மத்தியில் ஊழியம் செய்து வருகிறது. 800க்கும் மேற்பட்ட மிஷனரிகளோடு தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டங்கள் உட்பட ஆந்திரா, ஒடிசா, கர்நாடகா, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் மற்றும் மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களிலும் நற்செய்தி பணியை செய்து வருகிறது. எமது இலக்கு 1,00,000 கிராமங்கள், 7,000 மிஷனரிகள், ஒவ்வொரு மாநிலத்திலும் 500 மிஷனரிகள். எமது தரிசனம் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்ற வசனத்தின்படி கிராமங்களில் உள்ள சிறுவர் மற்றும் வாலிபர்களை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தி அவர்கள் மூலம் கிராமங்களை சுவிசேஷ மயமாக்குதல், சந்திக்கப்படும் சிறுவர் மற்றும் வாலிபர்களை நாளைய தலைவர்களாகவும் ஊழியர்களாகவும் உருவாக்குதல், ஒவ்வொரு கிறிஸ்தவரையும் ஆத்தும ஆதாயம் செய்கிறவராக மாற்றுதல். இப்பொழுதும் எமது நிகழ்ச்சிகளை ஜெபத்துடன் பார்த்து பயனடையுங்கள். செயல்படும் கிறிஸ்தவர்களாக தேவனுக்கு உங்களை அர்ப்பணிப்பது உறுதி. ஹலோ நேயர்களே, உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசலாமா? ஒரு ஆர்டிஸ்ட்க்கு ஒரு 3 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்களா. அந்த ஆர்டிஸ்ட் ஒரு பெயிண்டிங்ஸ் வரைஞ்சி போட்டிருந்தாங்களா. அதே மாதிரி அந்த 3 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவர் ஒவ்வொரு ஆளையாக பார்த்துட்டு இருந்தாங்களாம். மொதல் 2 ஸ்டூடெண்ட்ஸுமே சூப்பராக வரைஞ்சிருந்தாங்களாம். அவங்களுக்கு அவருக்கு சூப்பர்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு 3rd ஸ்டூடெண்ட்டுக்கு வந்தாராம். 3rd ஸ்டூடெண்ட்டை பார்த்தப்ப அந்த 3rd ஸ்டூடெண்ட்டோட ட்ராயிங் நல்லாவே இல்லையா. ஆனால் அவர் அது நல்லா இல்லைன்னு சொல்லாமல் சூப்பராக வரைஞ்சிருக்கப்பா, இன்னும் நல்லா வரைய ட்ரை பண்ணு அப்படின்னு சொன்னாராம். அதே மாதிரி அவர் நல்லா வரைஞ்சி ஒரு பெரிய ஆர்டிஸ்டாக வந்தாராம். இதே மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையிலையும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிப்ளிங்ஸ், நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரையும் கிரிட்டிசைஸ் பண்ணாமல் டிஸ்கரேஜ் பண்ணாமல் நம்ம என்கரேஜ் பண்ணலாம். உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசலாமா? ஒரு குயவன் ஒருத்தர் மண்பாண்டத்தை வணைஞ்சிட்டு இருந்தாராம். அது அவரோட கையிலேயே கெட்டு போயிடுச்சுன்னா அந்த மண்பாண்டத்தில் ஊட்ட விழுந்திருக்கலாம், இல்லை அந்த மண்பாண்டம் செய்யறதுக்கு பக்குவடையாத மண்ணாக கூட இருந்திருக்கலாம். அந்த குயவன் என்ன செஞ்சார் தெரியுமா? அதை தூக்கி போட்டு வேறு ஒரு களிமண்ணை எடுக்காம அதை அடிச்சு பசஞ்சு ஒரு புதிய தரமான மண்பாண்டத்தை உருவாக்குனாராம். இன்னைக்கு நம்மளோட ஏசப்பாவும் அப்படிதாங்க. பாவத்தில் இருக்க நம்மளை தூக்கி போடாம நம்மளை உடச்சி உருவாக்குகிற தேவனா இருக்காரு. அப்படி நம்மளை உடச்சி உருவாக்கும் போது நம்மளோட வாழ்க்கையில பல அடிகள் விழும். அப்போ அதை தாங்கிக்க முடியாம என்னோட வாழ்க்கையில ஏன் இவ்வளோ கஷ்டம், எனக்கு மட்டும் ஏன் அப்படின்னு சொல்லி நமக்கு நிறைய கேள்விகளோட இருக்கோங்க. ஆனா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. வேதத்துல கூட ஒரு வசனம் இருக்கு. 1 கொரிந்தியர் 10:13 தேவன் உண்மையுள்ளவரா இருக்கிறார், உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் அப்படின்னு போட்டிருக்கு. நீங்க சோர்ந்து போகிறது அவர் விரும்புகிற தேவனே இல்லைங்க. கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருங்க. ஏசப்பா நிச்சயமா உங்களோட வாழ்க்கையில அற்புதங்களை செய்வாரு. என் பெயர் பிரதீப்குமார். நான் 6ஆம் வகுப்பு ஆ பிரிவில் படிக்கிறேன். இப்பொழுது மனப்பாட வசனம் சொல்ல வந்துள்ளேன். நான் உனக்கு கட்டளை இடவில்லையா? பலன் கொண்டு திடமனதா இரு. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். யோசுவா 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே, பொய் சொல்லிட நீ மனிதன் அல்ல, மனமாறிட மனு புத்திரன் அல்ல, நீ செய்வது தடுப்பவன் யாரும் இல்லை. எல்சடா தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தெய்வமே, என்னை பெருக செய்பவரே, எல்சடா தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தெய்வமே, என்னை பெருக செய்பவரே. என் வாழ்க்கையின் பயணம் எல்லாம் உன் செல்லும் மகிமையின் மேகமே, தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கி கரம் நான் கண்டனே. எல்லாம் இயேசுவின் சித்தனா முடிந்ததே, ரெகபோ தொடங்கியதே, எல்லாம் இயேசுவின் சித்தனா முடிந்ததே, ரெகபோ தொடங்கியதே, எல்சடா தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தெய்வமே, என்னை பெருக செய்பவரே. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே, நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே,
சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். உன் உள்ளத்துக்குள்ள தேவ வல்லமை வந்தா உன்னை கொண்டே எல்லாம் நடக்கும். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். உன் உள்ளத்துக்குள்ள தேவன் வல்லமை வந்தா உன்னை கொண்டே எல்லாம் நடக்கும். உனக்குள்ள அற்புதங்கள் நடக்கும். உலகமே உன்னை பார்த்து வியக்கும். உனக்குள்ள அற்புதங்கள் நடக்கும். உலகமே உன்னை பார்த்து வியக்கும். உள்ளத்துல கர்த்தர் வந்தா எல்லாமே மாறும். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். உன் உள்ளத்துக்குள்ள தேவன் வல்லமை வந்தா உன்னை கொண்டே எல்லாம் நடக்கும். தெருவில் பேதுருவை தேடி ஓடி வந்ததையா கூட்டம். தெருவில் பேதுருவை தேடி ஓடி வந்ததையா கூட்டம். நிழலை தொட்டவுடன் வியாதி சொல்லாம போனதையா ஓடி. நிழலை தொட்டவுடன் வியாதி சொல்லாம போனதையா ஓடி. உள்ளத்துல கர்த்தர் வந்தா எல்லாமே மாறும். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். உன் உள்ளத்துக்குள்ள தேவ வல்லமை வந்தா உன்னை கொண்டே எல்லாம் நடக்கும். பெரிய ராட்சசனை பார்த்து ஓடி வந்ததையா ஆர்மி. பெரிய ராட்சசனை பார்த்து ஓடி வந்ததையா ஆர்மி. கூட வந்தாரையா தாவீது. கூட கல்லை விட்டு ஜெயிச்சாரு. கூட வந்தாரையா தாவீது. கூட கல்லை விட்டு ஜெயிச்சாரு. உள்ளத்துல கர்த்தர் வந்தா எல்லாமே மாறும். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். உன் உள்ளத்துக்குள்ள தேவன் வல்லமை வந்தா உன்னை கொண்டே எல்லாம் நடக்கும். மனதுருகிற தெய்வன் பாருங்கள், மெய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல் இருக்கிற ஜனங்களை பார்த்து மனதுருகி பிரசங்கிக்க தொடங்குகிறார். ரட்சிக்கப்படாதவர்களிடத்தில் ஆண்டு பேசுகிறார் என்றால், என்னை மேய்ப்பராக ஏற்றுக்கொள்ளுங்களேன், என்னிடத்தில் வந்து விடுங்களேன், ஏன் வருத்தப்படுறவங்க, என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுகிறேன். அதுதான் அவருடைய எதிர்பார்ப்பு. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே கிராம மிஷனரி இயக்க குடும்பத்தின் சார்பாக கிராமிய நேரம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். இப்பொழுதும் ஆண்டவர் நம்மோடு கூட செய்தி வேலைக்காக பேசும்படி கடந்து செல்வோம். ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களுக்காக நான் ஜெபித்த போது உங்களோடு கூட பேசும்படி ஆண்டவர் ஒரு சில வசனங்களை ஆண்டவர் காண்பித்து கொடுத்தார். பாருங்கள், செய்தி என்பது ஒரு மனிதன் பேசுவது அல்ல, ஏசப்பா தான் உங்கள் கூட பேசுகிறார். ஒருவேளை இந்த செய்தியை நீங்கள் கேட்கணும்னு சொல்லி தான் இந்த நேரத்தை உங்களுக்கு ஆண்டவர் ஃப்ரீ பண்ணியிருக்கிறார். கரெக்டாக அந்த நேரத்தில் இப்படி ஒரு சேனலில் ஆண்டோடைய வார்த்தையில கேட்கும்படி அவர் தான் உங்களை இங்கே உட்கார வைத்திருக்கிறார். அல்லேலூயா. செய்திங்கிறதுங்க ஆண்டோடைய எதிர்பார்ப்புகளை பேசுகிறது செய்தி. மனதுருகிற தெய்வன் பாருங்கள், மெய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல் இருக்கிற ஜனங்களை பார்த்து மனதுருகி பிரசங்கிக்க தொடங்குகிறார். ரட்சிக்கப்படாதவர்களிடத்தில் ஆண்டு பேசுகிறார் என்றால், என்னை மேய்ப்பராக ஏற்றுக்கொள்ளுங்களேன், என்னிடத்தில் வந்து விடுங்களேன், ஏன் வருத்தப்படுறவங்க, என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுகிறேன். அதுதான் அவருடைய எதிர்பார்ப்பு. இந்த செய்தியை கேட்கிற அருமையான கிறிஸ்தவ நண்பர்களே, ஒருவேளை கிறிஸ்துவ அல்லாத நண்பர்களே, நீங்கள் வருத்தப்படுறீங்களாங்க, எங்கே வருத்தப்பட்டு அங்கேயே தங்கிட்டுங்க, வந்து பாருங்களேன், எங்கள் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார், அவர் அற்புதம் செய்வார், உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார், உங்கள் பாவத்திலிருந்து விடுதலை கொடுப்பார், உங்கள் வியாதிகளை சுகமாக்குவார், கிருபைகளை கொடுப்பார். வாருங்களேன். அதுதான் அவருடைய எதிர்பார்ப்பு. அதுதான் எதிர்பார்ப்பு. ஏசப்பாவுடைய எதிர்பார்ப்புகளை பிரசங்கிக்கிறது தான் ஆண்டவருடைய செய்தி வேலை. இந்த எளிமையான கணேசனை கொண்டு என்ன பேச போகிறார்? ஐயா, எனக்கு வேத வசனங்களை டீப்பாக
தியானித்து உங்களுக்கு விளக்கம் சொல்லுகிற அழைப்பு இல்லை எனக்கு. அப்படியெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. வெளிப்படுத்தல் விசேஷத்தை எனக்கு கற்றுத்தாங்கன்னு யாராவது சொல்லுவீங்கன்னா எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க. ஆனால் வெளிப்படுத்தல் விசேஷம் என்பது என்ன? ஆண்டவர் ஒரு நாள் இந்த உலகத்தில் வரப்போகிறார். ஒருவேளை அந்த 2ஆம் வருகையை அறிவிப்பது தான் வெளிப்படுத்தல் விசேஷம். ஒருவேளை வெளிப்படுத்தல் உள்ள அநேக சத்தியங்களை நான் கற்றுக்கொள்கிறேன். பிரசங்கிக்கிற அளவிற்கு எனக்கு அதில் ஞானம் எனக்கு இல்லை ஐயா, நீங்கள் ஜெபியுங்கள். ஆனால் எனக்கு ஒன்று மாத்திரம் தெரியும், ஆண்டவருடைய 2ஆம் வருகை வர வேண்டுமானால் முதல் வருகையை குறித்து ஜனங்கள் கேள்விப்பட வேண்டும் ஐயா. ராஜ்யங்களின் சுவிசேஷம் எல்லாருக்கும் சொல்லப்படும். அப்போ தான் முடிவு வருங்க. ஆண்டவருடைய 2ஆம் வருகைக்காக காத்திருக்கிற கிறிஸ்தவ நண்பர்களே, நான் சொல்கிறேன், முதல் வருகையை கேள்விப்படாத கோடிக்கணக்கான ஜனங்கள் வரும்போது எப்படிங்க 2ஆம் வருகையை நாம் எதிர்பார்க்க முடியும்? இன்னும் அதிகமாக சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். நான் சொல்கிறேங்க, நீங்கள் நிறைய ஊழியக்காரங்கள் என்னென்னமோ சொல்லலாங்க. நான் போன ஒரு சின்ன கிராமங்க, உன்னிவட்டி என்ற ஒரு கிராமத்தில் நான் ஊழியம் செய்தபோது, இயேசுவா அவருக்கு வேணால் நாங்கள் ஓட்டு போட்டுருவோம், எம்ஜிஆருக்கு ரெட்டலையில் ஓட்டு போடுவோம், உதயன் சூரியனுக்கு ஓட்டு போடுவோம், ஒருவேளை நிறைய இடத்துக்கு நாங்கள் ஓட்டு போடுவோம். இந்த ஏசப்பா இப்போ வந்திருக்கிறாரா, அவருக்கு என்ன ஓட்டு போடணும்னு சொல்லுங்கள், நாங்கள் போட்டுறோன்னு சொன்னேன். ஐயா, இயேசு என்பவர் இரட்சகர், அவர் ஜனங்களுக்காக பரிதபிக்கிறவர், மனதுருகிறவர், ஜனங்களை விடுவிக்க விரும்புகிறவர் என்ற செய்தி என் கிராமங்களுக்கு செல்லவில்லையே, இந்த விருதுநகர் பட்டணத்தில் இருக்கிற கிராமங்களுக்கு செல்லவில்லையே. ஐயா, நீங்களும் நானும் என்னையா செய்து கொள்ளுகிறோம்? இது செயல்படுகிற நேரம், முதல் வருகையை அறிவிக்கிற ஒரு நேரம், இயேசு உன்னை நேசிக்கிற என்று அறிவிக்கிற ஒரு நேரம் ஐயா. அதைத்தான் ஆண்டவர் இன்றைக்கு என்னிடத்தில் எதிர்பார்க்கிறார். இந்த செய்தியை கேட்கிற உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார், திருச்சபைகள் இடத்தில் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்த போது மத்தேயு 16ஆம் அதிகாரம் 13வது வசனம், 14வது வசனம், 15வது வசனத்தை ஆண்டவர் உங்களோடு கூட கற்றுக்கொள்ளும்படி ஒரு சத்தியத்தை விளக்கி சொன்னார். நான் உங்களுக்காக வாசிக்கிறேன், கவனியுங்கள். பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீசரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனையே. பாருங்கள், இதை நான் வாசிக்கும்போது ஒரு பெரிய ஒரு ஆச்சரியங்க. சீசர்கள்ட்ட ஆண்டவர் கேட்குறார், ஏதோ அவர் விரும்புகிறாருங்க. என்ன ஜனங்கள் யாருன்னு சொல்கிறாங்க, யாருன்னு நம்புகிறாங்க, ஜனங்களை என்ன குறித்து என்ன பேசுகிறாங்க அப்படின்னு விரும்புகிறாருங்க. என்ன சொல்கிறான்னு விரும்புகிறாங்க. நான் அடிக்கடி யோசிப்பேன், இந்த செய்தி கேட்குற நீங்கள் உங்களை குறித்து உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் என்ன சொல்லுகிறார்கள்? அடிக்கடி சொல்லுவேன், பொய்யான குற்றச்சாட்டு சொல்லி உங்களை கிரிட்டிசிசம் பண்ணுறாங்களா, அதெல்லாம் நீங்கள் விட்டுறணும், அதெல்லாம் மனசில் வைக்கக்கூடாது. ஆனாலும் நீங்கள் அதை குறித்து அடிக்கடி யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். ஜனங்கள் என்ன எப்படி சொல்லுவாங்க? அவர் தம் அடிச்சுக்கிட்டு இருப்பார். அலுவலகத்துக்கு வர்ற அவர் கிறிஸ்தவர் தான். ஆஃபீஸ் 5 மணி முடியும்னு சொன்னால் அவர் 3 மணிக்கு கிளம்பி போயிடுவாருங்க. அங்கே ஒரு கிறிஸ்தவ வீடு இருக்குது, அங்கே எப்போவுமே சினிமா பாட்டு சத்தமாக கேட்குங்க. இப்படி உங்களை சொல்கிறாங்களா ஜனங்கள்? இந்த செய்தி கேட்கிற சகோதரி, உங்களை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள்? யார் என்று சொல்லுகிறார்? என்ன நான் அடிக்கடி யோசித்து பார்ப்பேன், என்ன என்னுடைய நண்பர்கள் என்ன சொல்கிறாங்க, என்னுடைய கிராமத்தில் உள்ளவங்க என்ன சொல்கிறாங்க, என் உறவுக்காரங்க என்ன சொல்கிறாங்க, அது ரொம்ப முக்கியங்க, அவசியங்க. அது தெரிஞ்சுக்கிறணும். நான் ஒரு நாள் மழை பெஞ்சு முடிஞ்சது, சைக்கிளில் என் கிராமத்தில் தெருவில் ஓட்டி போனேன். ஒரு இடத்துல பள்ளத்தில் தண்ணி தேங்கி இருந்துச்சு. அந்த தண்ணி சைக்கிளில் போகும்போது டக்குன்னு அப்படி தெரிச்சு அப்படி போச்சு. அங்கே இருக்கிற ஒரு பாட்டியம்மா சொன்னாங்க, சரசாத்த பையன் தானே ஏசு கோசுன்னு சொல்லிட்டு தர்றான், இப்படி சைக்கிள் ஓட்டிட்டு போகிறான், தண்ணி மேலே படலைங்க, சும்மா அப்படி தண்ணி போகிறதுக்கே அவர்கள்
இயேசுவின் நாமத்தை சொல்லி அவமானப்படுத்தினார்கள் ஐயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் உங்களை யார் என்று சொல்லுகிறார்கள்? ஏசப்பா அதை விரும்பி கேட்கிறார். அங்கு சொல்ல வேண்டிய பதில் என்ன? அதற்கு சிலர் உம்மை யோவான் ஸ்நானகன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அழுத்தி. அந்த வசனத்தை பார்க்கும்போது என்னால் அதுக்கு அடுத்த வசனத்தை வாசிக்க முடியலைங்க. இவங்க சொல்கிறதுல ஏதாவது ஒரு சாட்சி என்ன குறித்து இருக்குதாங்க? இந்த செய்தியை கேட்கிற நண்பர்களை, உங்களை குறித்து இந்த லிஸ்ட்டில் ஏதாவது ஒரு சாட்சி சொல்லுவாங்க. இந்த செய்தியை கேட்குற உங்களை யோவான் ஸ்நானகன் சொல்லுவாங்களாங்க. யோவான் ஸ்நானகன் பயங்கர அற்புத அடையாளங்கள்லாம் ஒன்று கூட செய்யலைங்க. ஆனால் அவன் ஆண்டவருக்காக வழிகளை ஆயத்தப்படுத்தின ஒரு ஊழியக்காரன். ஆண்டவருடைய வருகைக்கு இயேசு கிறிஸ்து பிறக்க போகிறான் என்று முன்குறிக்கப்பட்ட ஒரு யோவான் ஸ்நானகன். அவன் தைரியத்தோடு பிரசங்கிக்கிறான், வல்லமையோடு பிரசங்கிக்கிறான். அவங்கள போல ஒருவேளை இந்த செய்தியை கேட்குற என் மூலிமா பிசாசு விடலை, தீர்க்க தரிசனம் நான் சொல்லலை, அற்புத அடையாளெலாம் நடக்கலை, பரவாயில்லைங்க. நீ யோவான் ஸ்நானகன் போன்ற வார்த்தைகளை உண்மையாக பிரசங்கிக்கிற ஒரு ஊழியக்காரனா, ஒரு கிறிஸ்தவ நண்பர்களா, உங்களை யோவான்ஸ்ன்னு சொல்ல முடியாது. அடிக்கடி இக்காலகட்டத்தில் ஆண்டவரால் பயன்படுத்தப்பட்ட ஒரு பெரிய பாத்திரம் பில்லி கிரகாம். அவர் அந்நிய பாஷை பேசுகிறத குறித்து பேசலைங்க. அவர் பயங்கரமாக வரங்களை குறித்து பேசலைங்க. அற்புத அடையாளங்கள்லாம் அவருடைய மீட்டிங்கில் நடக்கவே இல்லைங்க. ஆனால் இப்பொழுதும் நான் அவருடைய அந்த வீடியோ கிளிப்பிங் எல்லாம் யூடியூப்பில் பார்க்கும்போது கூட்டமாக அவர் இந்த நான் பிரசங்கத்தை இயேசு யாருக்கு வேண்டும் என்று சொல்லி சவால் விடுகிறார். ஐயோ, கூட்டமாக மேடைக்கு அருகாமையில் போய் இந்த இயேசு எனக்கு வேண்டும் என்று சொல்லுகிறார்களே. ஆண்டவரிடத்தில் கேட்குறேன், ஆண்டவரே, யோவான் ஸ்நானகனை போன்ற ஒரு பில்லி கிரகாமை எங்கள் நூற்றாண்டிலே நாங்கள் கேள்விப்படுகிற அளவிற்கு எங்கள் கண்கள் முன்பாக பயன்படுத்தி இருக்கிறீரே. என்னை பயன்படுத்தும் ஆண்டவரே, என்னை ஒரு யோவான் ஸ்நானகனாக பில்லி கிரகமாக என்னை மாற்றும் ஆண்டவரே என்று நான் ஜெபிக்கிறேன் ஐயா, ஜெபிக்கிறேன். இந்த செய்தியை கேட்கிற அருமையான சகோதரி, உங்களை குறித்து என்ன சொல்கிறாங்க? சிலர் எலியா என்றும். ஐயா, நம்ம இருக்கிற இந்த காலங்களில் எலியா போன்று தீர்க்க தரிசனம் சொல்கிறவங்க யாருங்க இருக்கிறா? இருக்கீங்களா? உங்களுக்கு உங்கள் பக்கத்தில் யாராவது இருக்காங்களா? இல்லை இந்த செய்தியை கேட்குற உங்களை குறித்து எலியா போன்று தீர்க்கதரிசின்னு சொல்லி யாராவது சாட்சி சொல்கிறாங்களாங்க? இல்லவே இல்லைங்க. ஏதோ ஒரு இடத்துல ஒரு குறைவு இருக்கிறது ஐயா. அந்த வாஞ்சி இல்லை, தாகம் இல்லை. எலியாவை போன்று என்னை பயன்படுத்தும் என்று ஜெபிக்கிறோம். எலியாவை போன்று விளைக்கரையும் கொடுக்க நாம் மறுக்கிறோம் ஐயா. எலியாவை ஆண்டவர் உருவாக்குறார். எங்கு வைத்து? கேரி தாற்றண்டையிலே உன்னை ஒழித்து கொண்டு இரு. மனிதர்களை நீ பார்க்கக்கூடாது, மனிதர்கள் சஞ்சரிக்கிற இடங்களை நீ பிரவேசிக்க கூடாது. கேரித் ஆற்றண்டரையில் நீ தனித்திருக்க வேண்டும். நீ என்னை மாத்திரம் பார்க்க வேண்டும், என்னோடு கூட மாத்திரம் பேச வேண்டும். நான் உன்னோடு கூட பேசுவேன், நீ என்னோடு கூட நீ பேச வேண்டும். நான் உன்னை வல்லமையினால் நிரப்புவேன். ஒவ்வொரு நாளும் என்னோடு உறவாட என்னுடைய அபிஷேகத்தினாலே, வல்லமையினாலே, அற்புத அடையாளங்களை செய்கிற கிருபைகளினாலே நான் உன்னை நிரப்புவேன். ஒரு நாள் வரும், கர்மேல் பர்வதத்தில் உன்னை அழைத்து செல்லுவேன். ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு முன்பாக உன்னை நிறுத்துவேன். கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள் என்று சவால் விடுவாய். உன்னுடைய சவாலை ஏற்றுக்கொண்டு நீ ஜெபிக்கும் போது அக்கினினால் பதில் கொடுத்து நானே தேவன் என்று உன் வார்த்தையின்படி நிரூபிப்பேன். அதற்கு நீ செய்ய வேண்டிய விளைக்கரையம் என்ன? கேரி தாற்றண்டையிலே ஒழித்து கொண்டிருக்க வேண்டும். அதுவும் போதாது. சாரிபாத்தி விதவை வீட்டிலே நீ சில மாதங்கள், சில நாட்கள் தங்கி இருக்க வேண்டும். அங்கேயும் நான் உன்னை உருவாக்க போகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் ஏன் எளியாவாக நான் மாற வேண்டும் என்று ஜெபிக்கலாம். அதோடு கூட விளைக்கரையும் செலுத்துவீர்களானால் ஆண்டவர் உங்களை எலியாவை போன்று மாற்றி விடுவார். ஒருவேளை எரேமியாவை போன்று. எரேமியாவை நான் யோசித்து பார்க்குறேன். ஆண்டவரால் பயன்படுத்தப்பட்ட வல்லமையுள்ள தீர்க்கதரிசிங்க. அவனுடைய தீர்க்கதரிசியாக பயன்படுத்துவதற்கு முதல் அதிகாரத்தை வாஸ்து பார்த்தாலே ரகசியம் தெரிஞ்சிருங்க. நான் ஒரு ஊழியக்காரரோடு கூட இணைந்து நான் ஊழியம் செய்து கொண்டிருந்த போது அந்த ஊழியக்காரருடைய மகளை நான் பார்த்து பேச வேண்டும் என்று சொல்லி ஒரு நல்ல ஒரு தருணத்தை கொடுத்தார்.
அவளை பார்த்தவுடன் ஏசப்பாவுடைய சத்தம் என் காதுகளில் கேட்க முடிந்தது. என்னுடைய வகுப்பறைக்கு இவளை வர சொல். அல்லேலூயா. கம் டு மை கிளாஸ் ரூம். நிறைய குழம்புகிறார்கள், கேள்வி கேட்கிறார்கள், சந்தேகம் இருக்கிறது, பயம் இருக்கிறது. இவளுக்கு நான் சொல்லுகிற இந்த வார்த்தையை சொல், என்னுடைய வகுப்பறைக்கு வர சொல், நான் காரியங்களை கற்றுக் கொடுப்பேன். ஆண்டவர் சொல்ல சொன்னார். ஆண்டவருடைய வார்த்தை இடத்தில் சொன்னேன். ஒவ்வொரு நாளும் ஒரு குறிப்பிட்ட ஒரு சில நிமிடங்கள், நேரங்கள், மணி நேரங்கள் அவருடைய வகுப்பறைக்கு வருவாயனால், ஏசப்பாவுடைய வகுப்பறை என்னங்க? அவருடைய ஜெப அறை. அவரை சந்திக்கிற, முழங்கால் படியிட்டு இயேசுவே என்று ஆராதிக்கிற இடத்திலே அது ஒரு வகுப்பறை ஐயா. கிறிஸ்துவ நண்பர்களே, இன்றைக்கு உங்களை கூர்மையாக்கப்பட வேண்டுமானால், கூர்மையான ஆயுதங்களாக ஆண்டவர் உங்களை மாற்ற வேண்டுமானால், அவருடைய வகுப்பறைக்கு நீங்களும் நானும் வர வேண்டும் ஐயா. ஒருவேளை எரிகோக்கள் இருக்கிறதா? உங்கள் பாதைகளிலே யோர்தான்கள் இருக்கிறதா? ஆண்டவர் சொல்லுவார், யோசுவாவே நீ வா, வகுப்பறைக்கு வா. மோசே, ஐயோ வனாந்திரத்திலே தண்ணீர் இல்லை என்று சொல்லி தாகத்தோடு ஜனங்கள் முறுமுறுக்கிறார்களா? உன்னை கல்லறிய பார்க்கிறார்களா? நீ வா, கூடாரத்திலே என்னை தனித்து என்னுடைய வகுப்பறைக்கு வா, கூடார வகுப்பறைக்கு வா. நான் காரியங்களை கற்றுக் கொடுப்பேன். அந்த கற்பாறையிலே உன் கைகளை கொடுத்திருக்கிற கோலை வைத்து அடித்தால் கற்பாறையிலிருந்து நீருற்று வரும் ஐயா. யோசுவாவிடத்து சொல்லுவார், யோர்தான் உனக்கு முன்பாக இருக்கிறதா? நீயா முயற்சி பண்ணாத. இன்னைக்கு இருக்கிற ஜனங்கள் எல்லாம் நம்ம என்ன செய்யறது? நமக்கு முன்பாக யோர்தான் இருக்கிறது. எப்படியாவது அந்த யோர்தானை கடக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் எனக்கு சொன்ன பெரிய ஒரு தரிசன வார்த்தை என்ன தெரியுமா? என் ஜனங்களும், என்னுடைய திருச்சபைகளும், என்னுடைய ஊழியக்காரர்களும், நான் நம்புகிற அநேக என் பிள்ளைகளும் யோர்தானை கடப்பதற்கு, என்னிடத்தில் வருவதற்கு மனதில்லாதபடி அவங்க என்ன செய்யறான் தெரியுமா? கையில் யோர்தானில் ஓடுற தண்ணியை மோந்து அங்கிட்டு ஊற்றுறாங்களாம். இல்லை பக்கெட்டில் எடுத்து ஊதுவோம். எப்படியாவது இந்த தண்ணி காலி பண்ணி நம்ம அந்த அக்கறைக்கு போயிட வேண்டிய முடியுமாங்க? எரிகோ இருக்குது, கடப்பாறை கம்பி எடுத்துட்டு குத்தி நான் எரிகோ உடைக்க போகிறேன்னு சொல்லுகிற கிறிஸ்தவ நண்பர்களை, ஊழியக்காரர்களுடைய திருச்சபைகளை முடியவே முடியாது. என் ஆண்டவர் உங்களுக்காக காத்திருக்கிறார். எரேமியாவை ஆண்டவர் வகுப்பறைக்கு அழைக்கிறார் ஐயா. வகுப்பறையில் அவன் தாழ்வு மனப்பான்மையோடு இருக்கிறான். ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறான், நீ வா, நான் உனக்கு கற்றுக் கொடுப்பேன். இப்பொழுது என்னத்தை காண்கிறாய்? வாதுமை மரத்தின் இலையை காண்கிறேன். நீ கண்டது சரியே. பொங்குகிற பானையை நான் பார்க்கிறேன். நீ கண்டது சரியே ஐயா. காரியங்களை கற்றுக் கொடுக்க விரும்புகிற ஆண்டவர் ஐயா. உன் எரேமியா என்று ஜனங்கள் அழைக்கிறார்களா, அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர்? நான் யோசிக்கிறேங்க, இன்றைக்கு இந்த கடைசி காலத்தில் உபத்திரவத்தின் நாட்கள் ஐயா. கிறிஸ்துவத்திற்கு விரோதமாக எழும்புகிற அநேக உபத்திரவங்களை பார்க்கும், நெருக்கங்களை பார்க்க இன்றைக்கு தேவை தீர்க்கதரிசிகளில் ஒருவராக, வேதாமத்தில் அடையாளம் காணப்பட்ட தீர்க்கதரிசி ஒருவராக யாராவது மாற வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார் ஐயா, விரும்புகிறார். இந்த செய்தி கேட்கிற அருமையான நண்பர்களே, உங்களை யார் என்று சொல்லுகிறார்கள்? உங்களுக்கு ஒரு அடையாளம் இருக்குதாங்க. ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா, யோசேப்பு என்கிற அந்த ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த பாத்திரத்தை குறித்து அங்கே சிறைச்சாலையில் இருக்கிற ஒருவன் காரியங்களை சொல்லி கொடுக்கிறான். அவன் சொல்லுகிற வார்த்தையை நீங்கள் வாசித்து பாருங்க. அவன்தான் அடையாளம் காண்பிக்கிறான். அவன்தான் இங்கு ஒருவன் இருக்கிறான், அவனிடத்திலே தேவ ஆவி இருக்கிறது, தேவ வல்லமை இருக்கிறது என்று சொல்லி அவன் சொல்லி கொடுக்கிறான் ஐயா. அருமையான அந்த செய்தி கேட்கிற சகோதரனே, சகோதரியை, உங்களை குறித்து என்ன ஜனங்கள் உங்களை யோசிப்பு மேலே இருக்கிற அபிஷேகத்தை காண்கிறார்களா? அவங்களிடத்தில் ஒரு ஆவி, பரிசுத்த ஆவியான இருக்கிறதை காண்கிறார்களா? நீங்கள் யோசித்து பாருங்க. உங்களுக்காக நான் வாசித்து காண்பிக்கிறேன். ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து, அப்பொழுது பானபாத்திரக்காரரின் தலைவன் பார்வோனை நோக்கி, நான் செய்த குற்றம் இன்றுதான் என் நினைவில் வந்தது.
பார்வோன் தம்முடைய ஊழியக்காரர் மேல் கடும் கோபம் கொண்டு என்னையும் சுயம்பாகிகளின் தலைவனையும் தலையாரிகளின் அதிபதி வீடாகிய சிறைச்சாலையிலே வைத்திருந்த காலத்தில் நானும் அவனும் ஒரே ராத்திரிகளை வெவ்வேறு பொருள் கொண்ட சொப்பனம் கண்டோம். சொல்லுகிறதை பாருங்கள். அப்பொழுது தலையாறுகளின் அதிபதிக்கு வேலைக்காரனாகிய எபிரேய பிள்ளையாண்டான் ஒருவன் அங்கே எங்களோடு இருந்தான். அவனிடத்தில் அவைகளை சொன்னோம். அவன் நாங்கள் கண்ட சொப்பனத்திற்குரிய வெவ்வேறு அர்த்தங்களின்படியே எங்கள் சொப்பனத்தின் பயனை சொன்னான். அவன் எங்களுக்கு சொல்லிய அர்த்தத்தின்படியே நடந்தது. என்னை திரும்ப என் நிலையிலே நிறுத்தி அவனை தூக்கி போடுவித்தார் என்றார். ஒரு யோசேப்பை குறித்து அங்க இருக்கிற பானபாத்திரக்காரர்ல ஒருவன் சாட்சி கொடுக்கிறான். இந்த செய்தியை கேட்கிற சகோதரி, உன்னிடத்தில் தேவ ஆவியானவர் இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். நம்ம எல்லாம் அந்நிய பாஷை பேசுறோம்னு சொல்றோம், வல்லமை இல்லை ஐயா. அபிஷேகம் இருக்கிறது, ஆனால் அற்புதங்கள் இல்லையே என்று சொல்லி புலம்புகிற நாட்கள் ஐயா, புலம்புகிற நாட்கள். ஒருவேளை தானியலின் புஸ்தகத்தை வாசித்து பாருங்கள். தானியலின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பிக் கொண்டால் அங்கு தானியலை குறித்து அங்கு அறிவிக்கப்படுகிறது. இவனிடத்துல தேவ ஆவியானவர் இருக்கிறார். அவனுடைய காரியங்களை குறித்து அங்கு சாட்சி சொல்லப்படுகிறது. உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். தானியல் 5ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில், அப்பொழுது தானியலின் ராஜாவின் முன் உள்ளே அழைத்து வந்து விடப்பட்டான். ராஜா தானியலை பார்த்து, நீ என் பிதாவாகிய ராஜா யூதாவிலிருந்து சிறைப்பிடித்து வந்த யூதரில் ஒருவனாகிய தானியல் அல்லவா? உனக்குள்ளே தேவர்களின் ஆவி உண்டென்றும் வெளிச்சமும் புத்தி விசேஷத்த ஞானமும் உன்னிடத்தில் காணப்பட்டதென்று உன்னை குறித்து கேள்வி. பார்த்தீங்களா? அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உன்னிடத்தில் விசேஷமான ஆவியானவர் இருக்கிறதை நாமை சுற்றில் இருக்கிற ஜனங்கள் சாட்சி சொல்ல வேண்டும் ஐயா. இன்னைக்கு ஒரு கேள்வி கேட்டு பாருங்க. ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள்? உங்களை கிறிஸ்தவன் என்று சொல்லுவார்களா? அவர்கள் அன்பானவர்கள் என்று சொல்லுவார்களா? அவர்கள் பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை பெற்றவர்கள் என்று சொல்லுவார்களா? நான் ஒரு முதல்ல இயேசுடைய அன்பை அறிவிக்கும்படி ஒரு கிராமத்துக்கு சென்றேங்க. வீடு வீடாக போனேன். எனக்கு பைபிள் தெரியாது, புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் 2 விஷயம்தான். ஏசப்பா என் இருதய வியாதியை சுகமாக்கினார். சாக கடந்து எனக்கு சுகம் கொடுத்தார். என் வியாதியை சுகப்படுத்தி எனக்கு அற்புதம் செஞ்ச ஆண்டவர் அழுதுகிட்டே இருக்கிறார். ஜனங்களுக்காக ஜனங்கள் என்னை அருகிலேன்னு அழுதுகிட்டே இருக்கிறார். இந்த 2 விஷயத்தை தெரிஞ்சுதாங்க ஏசப்பா பற்றி ஒரு கிராமத்தில் சொல்லப்பானுங்க. வீடு வீடாக சொன்னேன், ஏசப்பா எனக்கு நல்லது செஞ்சுருக்கிறார், உங்களுக்கு நல்லது செய்வார் என்று சொன்னேன். எல்லாரும் என்னை திட்டுனாங்க, அவமானமாக பேசுனாங்க, காரி துப்பினாங்க, எல்லாம் அடிக்க வந்தாங்க ஐயா. ஆனாலும் ஏசப்பா ஜனங்களுக்காக அழுது கொண்டே இருக்கிறாரே, நான் இந்த அவமானத்தை சகித்து கொள்ளட்டும் என்று சொல்லி வீடு வீடாக சென்றேன். ஒரு 10 வீடு தள்ளி 11ஆவது வீட்டில் சொல்லும்போது அங்கே இருக்கிற ஒரு அம்மா படுத்த படுக்கையோடு இருந்தார்கள், சாக கடந்தார்கள். அவர்கள் உறவினர்கள் எல்லாம் அங்கு அவர்களை பார்க்க வந்தார்கள். நான் அந்த வீட்டில் போய், ஏசப்பாவை நம்புங்களேன், ஏசப்பா எனக்கு நல்லது செஞ்சார், உங்களுக்கும் நல்லது செய்வார் என்று சொன்னேன் ஐயா. அவர்கள் என்ன தெரியுமா சொன்னார்கள்? கிறிஸ்தவர்கள் ஓதிவிட்டாள், அவர்கள் ஜெபித்தால் நல்லது நடக்கும் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம், நம்ம கொஞ்சம் ஓதிவிடு என்று சொன்னார்கள், ஜெபம் பண்ணி விடு என்று சொன்னார்கள். அருமையான இந்த செய்தியை கேட்கிற நண்பர்களே, ஜனங்கள் உங்களையும் என்னையும் நம்புகிறார்கள். திருச்சபைகளை ஜனங்கள் நம்புகிறார்கள். ஊழியக்காரர்களிடத்தில் கொண்டு போய் ஜெபித்தால் அங்கு ஒரு விடுதலை கிடைக்கும் என்று நம்புகிறார்கள். இந்த செய்தியை கேட்கிற நண்பர்களே, அவர் நம்பிக்கைக்குரிய பாத்திரனாக நீங்கள் இருக்கிறீர்களா? இல்லாவிட்டால் இன்றைக்கு ஒப்புக் கொடுங்கள் ஐயா. ஆண்டவரே, ஒரு யோவான் சாணகனாகவோ, ஒரு எலியாவாகவோ, ஒரு எரேமியாவோ, அல்லது யாரோ ஒரு தீர்க்கதரிசிகள் ஒருவராகவோ என்னை மாற்றும் ஆண்டவரே. ஆண்டவர் கைகளை ஒப்பு கொடுப்பீர்களா? எல்லா கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஒவ்வொருவரையும் யோவான் சாணகர்களாக மாற்றுங்கப்பா. ஒவ்வொரு கிறிஸ்தவர்களையும் எலியாவாக, எரேமியாவாக, தீர்க்கதரிசியில் ஒருவராக மாற்றும் அப்பா. யோசேப்பை குறித்து, ஐயோ அங்கு யாரோ ஒருவன்
ராஜ சமூகத்தில் ஒருவன் சாட்சி சொல்ல முடிகிறதே. சிறைச்சாலையிலே ஒரு மனிதன் இருக்கிறான், அவனிடத்துல வல்லமை இருக்கிறது, சொப்பனத்திற்கான அர்த்தம் சொல்லுவான், அவன் சொன்ன வார்த்தையின்படி என் வாழ்க்கை நடந்தது என்று சாட்சி சொன்னார்களே. ஐயோ, என்னை குறித்து இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரை குறித்து புறஜாதிகள் சாட்சி சொல்லத்தக்கதாக எங்களை ஆசீர்வதிப்பீராக. தானியேலை குறித்து ஆண்டவரே, ராஜ அரண்மனைகளை பேசப்பட்டு அங்கு தானியேலை ராஜ அரண்மனைக்கு ராஜாவிற்கு முன்பாக அழைத்து வரப்படுகிறானே. தானியேலே, உன்னிடத்தில் விசேஷித்த தேவனுடைய ஆவி இருக்கிறது என்பதை எங்களை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார்களே. அப்பா, எங்களை குறித்து என்ன ஆண்டவரே, எங்களை குறித்து அப்படி ஒரு சாட்சி வரட்டும் என்று நான் செபிக்கிறேன். இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொருவருக்கு சாட்சி வரட்டும் என்று நான் செபிக்கிறேன். பெரிய ஒரு எழுப்புதலை தாரும் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். இந்த செய்தி நிச்சயமாக உங்களை செயல்பட தூண்டிருக்கும் என விசுவாசிக்கிறோம். நீங்களும் எங்களோடு இணைந்து தேவனுக்காக ஏதாவது செய்ய விரும்புகிறீர்களா? கீழ்கண்ட எங்களது ஊழிய திட்டத்திற்காக ஜெபிக்க முன்வரலாமே. தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் ஆலயம் கட்ட தேவையாய் உள்ள 1000 கிராமங்களில் இடம் வாங்கி ஆலயம் கட்டப்பட ரூபாய் 5 லட்சமோ அல்லது அதில் ஒரு பகுதியோ கொடுத்து ஆலயம் கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். சூனேமியால் எலிசாவுக்கு ஒரு அறை வீட்டை கட்டி கொடுத்தது போல புதிய மிஷனரிகள் தங்கி பயிற்சி எடுப்பதற்கு ரூபாய் 2 லட்சம் கொடுத்து ஒரு மிஷனரி வீட்டை கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் சந்திக்கும் வாலிபர்கள் மற்றும் ஆரம்ப விசுவாசிகளை கிறிஸ்துவுக்குள் வளரச் செய்ய ரூபாய் 300 கொடுத்து முழு வேதாகமும் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் பணி செய்யும் 8 மாநிலங்களிலும் உள்ள 850 மிஷனரிகளை மாதந்தோறும் ரூபாய் 10,000 கொடுத்தோ அல்லது இயன்ற காணிக்கையை கொடுத்தோ தாங்குவோர் எழும்ப ஜெபியுங்கள். தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் துரிதமாக சுவிசேஷம் அறிவிக்கவும் பின்தொடர் பணிக்காகவும் சுவிசேஷ வாகனங்கள் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். தங்கள் வாலிப மற்றும் சிறு பிள்ளைகள் ரட்சிக்கப்பட, அபிஷேகிக்கப்பட மற்றும் இயேசுவுக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக வளர கண்மணி பிள்ளைகள் இயேசுவுக்காக திட்டத்தில் தங்கள் பிள்ளைகளை இணைக்கிற பெற்றோர்கள் எழும்ப ஜெபியுங்கள். இந்தியா முழுவதிலும் இன்னும் துரிதமாக நம் மிஷனரி பணிகள் நடக்க மாதந்தோறும் அல்லது வருடத்திற்கு ஒரு முறையாவது ரூபாய் 1000 கொடுத்து எழுப்புதல் விரும்பும் பங்காளர் திட்டத்தில் இணைகிற அநேகர் எழும்ப ஜெபியுங்கள். மேலும் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் திரையில் காணும் எங்கள் முகவரியும் குறித்துக் கொள்ளுங்கள். கிராம மிஷனரி இயக்கம், தபால் பெட்டி எண் 51, விருதுநகர் 626001. இந்த நிகழ்ச்சியையோ அல்லது எங்கள் ஊழியத்தையோ நீங்கள் தாங்க விரும்பினால் எங்கள் தொலைபேசி எண்ணை குறித்துக் கொள்ளுங்கள். 7378000444. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் மத்தியில் சாட்சி சொல்லும்படியாக கொடுத்த தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய பேர் எப்சிபா. நான் தேவனை அறியாத ஒரு குடும்பத்தில் பிறந்த ஒரு பொண்ணு. நான் பிறந்தது எல்லாமே கேரளா. நான் சின்ன வயசாக இருக்கும்போது நாங்கள் தமிழ்நாட்டுக்கு நாங்கள் அங்கே வந்துட்டோம். தென்காசி என்கிற அந்த பகுதியில் ஒரு கிராமத்தில் நாங்கள் வசித்து வருகிறோம். ஆனால் ஆன்மீகத்தில் ரொம்ப பக்தி உள்ளவளாக நான் இருந்தேன். ஏசுபாவை குறித்து எனக்கு அந்த அளவுக்கு எதுவும் தெரியாது. ஆனாலும் நான் ரொம்ப ஆன்மீகத்தில் ரொம்ப நான் பக்தி உள்ளவளாக நான் வாழ்ந்து கொண்டு இருந்தேன். அந்த சமயத்தில் ஏசப்பா என்னுடைய வாழ்க்கையில் கடந்து வந்தாங்க. என்னுடைய சரீரத்தில் பயங்கரமாக ஒரு பலவீனம் இருந்துச்சு. அந்த டயத்தில் ஏசப்பா, நான் நிறைய பக்தி மார்க்கத்தில் இருந்ததுனால என்னுடைய வாழ்க்கையில் அதுக்குள்ளே ஒரு தீர்வு கிடைக்கல. அப்போது எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆண்டி எனக்காக நான் உனக்காக ஜெபிக்கிறேன், ஏசப்பா உனக்கு நிச்சயமாக விடுதலை கொடுப்பாங்க, ஏசப்பா உனக்கு விடுதலை கொடுத்தா நீ ஏசப்பாவுக்கு என்ன கொடுப்ப அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டாங்க. அந்த சமயம் நான் எனக்கு என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லி தெரியாது. ஆனால் நான் எங்கள் ஆண்டிகிட்ட சொன்னேன், முதல்ல எனக்கு சுகம் கொடுக்கட்டும், நான் அப்புறமேலுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு நான் ஆண்டிகிட்ட சொன்னேன். பார்த்தா அவங்க எனக்காக ப்ரேயர் பண்ணாங்க. ப்ரேயர் பண்ண அன்னைக்கே எனக்கு அன்னைக்கு நைட்டே என்னுடைய சரீரத்தில் அந்த பலகீனம் மாறிடுச்சு. மாறினோடனே நான் அந்த வாரம் நான் சர்ச்சுக்கு போக ஆரம்பித்தேன். ஆனால் எங்கள் குடும்பத்தில் யாருமே என்னை சர்ச்சுக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி என்னை தடை பண்ணவே இல்லை. நான் தொடர்ந்து சபைக்கு நான் போய்கொண்டிருந்தேன்.
அப்படி நான் போயிட்டே இருக்கும்போது என்ன அறியாமலே எனக்கு வந்து இயேசு பற்றி எனக்கு இவ்வளோ நன்மை செஞ்ச இயேசுப்பாவுக்கு நான் ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி எனக்குள்ள ஒரு வாஞ்சை இருந்துச்சு. அந்த சமயம் பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன செய்யணும் அப்படின்னு எனக்கு தெரியாதனால நான் இயேசுப்பா கிட்ட நான் என்ன இயேசுப்பா உங்களுக்காக நான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இயேசுப்பாட்ட தொடர்ந்து கேட்டுகிட்டே இருந்தேன். அந்த டயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நான் எனக்காக நான் ஜெபிக்கிறத விட என்னுடைய குடும்பத்துக்காகவும் மற்றவங்களுக்காகவும் நான் நிறைய ஜெபிச்சுட்டே இருந்தேன். அப்படி ஜெபிச்சுட்டே இருக்கும்போது இயேசுப்பா வந்து என்னுடைய குடும்பத்தில் ஒரு பெரிய மிராக்கள் எங்கள் வீட்டில் நடந்துச்சு. எங்கள் அக்காவுக்கு வந்து திடீர்னு ரொம்ப பலகீனப்பட்டு இருந்தாங்க. அப்போது நாங்கள் எங்கள் அக்காவுக்காக நான் எங்கள் ஆன்ட்டி எங்கள் பாஸ்டர் எல்லோரும் வந்து எங்கள் அக்காவுக்காக ஜெபிச்சாங்க. அப்படி ஜெபிச்சப்போ எங்கள் அக்காவுக்கு அந்த பலவீனத்தில் இருந்து இயேசுப்பா ஒரு பரிபூர்ண ஒரு விடுதலை கொடுத்தாங்க. அது நிமித்தமாக பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய குடும்பம் முழுவதுமாக இயேசுப்பாவை ஏற்றுக்கொண்டு நாங்கள் தொடர்ந்து சபைக்கு போக ஆரம்பித்தோம். நாங்கள் சபைக்கு போகிறோம் அப்படின்னு நாங்கள் தெரிஞ்சதுனால என்னுடைய சொந்த பந்தங்க எங்களுடைய சமுதாயம் எல்லாமே ஒதுக்கி வச்சுட்டாங்க. இப்போவும் நாங்கள் எங்களுடைய ஊரில் வந்து தனியாக தான் இருக்கிறோம். ஆனாலும் நாங்கள் வந்து அதை நினச்சி நாங்கள் சோர்ந்து போனாலுமே இயேசுப்பா எங்களை ஒவ்வொரு நாளும் எங்களை தேற்றி அவருக்குள்ளாக எங்களை நடத்தி வராங்க. நாங்கள் அப்படி இருக்கும்போது எங்களுடைய சொந்த பந்தங்கள்லாம் சொன்னாங்க, நீங்கள் கிறிஸ்டினுக்குலாம் நீங்கள் போயிட்டீங்க, எப்படி உங்களுடைய வாழ்க்கைலாம் நல்லா இருக்கும், உங்களுடைய பிள்ளைங்களுக்கெல்லாம் எதுவுமே நன்மை நடக்காது அப்படிலாம் சொல்லி எல்லாரும் ரொம்ப எங்களை இதாக பேசுனாங்க. ஆனாலும் கூட இயேசுப்பா எங்கள் அண்ணாவுக்கு எங்கள் அக்காவுக்கெல்லாம் நல்ல ஒரு வழிகளை திறந்து ஏற்ற நேரத்தில் நல்ல ஒரு திருமண காரியங்களை கற்று நடத்தி வச்சாங்க. இயேசுப்பாக்கு நாங்கள் வந்து இன்னும் அதிகமாக பக்தியில் நாங்கள் ஆண்டவர் தேட ஆரம்பித்தோம். அவருக்காக நாங்கள் வந்து உண்மையாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது இயேசுப்பாக்காக நான் ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது இயேசுப்பா வந்து பைபிள் காலேஜ் படிக்கும்படி கர்த்தர் எனக்கு வந்து தெளிவாக என் கூட பேசுனாங்க. அப்போ வந்து நான் மாரநாதா சர்ச் நாங்குநேரியில் போய் நான் பைபிள் காலேஜ் முடித்தேன். பைபிள் காலேஜ் முடித்ததுக்கு அப்புறமேலுக்கு நான் போகிற சபையில் வந்து சிறுவர் ஊழியம் வீட்டு சபை கூட்டம் அப்படியா நடத்தும்படியாக தேவன் எனக்கு உதவி செஞ்சாங்க. அங்கே இருக்கும்போது தான் நம்மளுடைய கிராம மிஷனரி இயக்கத்தில் இருக்கிறதான எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி மூலமாக இங்கே இருக்கிற ஊழியத்தை வந்து நான் கேள்விப்பட்டேன். அந்த பொண்ணு என்கிட்ட சொன்னாங்க, அங்கே போனால் இன்னும் கூட இங்கே இயேசுப்பாக்காக நிறைய ஊழியம் செய்யலாங்க்கா, உங்களை ஒதுக்கி வச்ச சமுதாயத்தின் மத்தியில் தேவன் வந்து உங்களை இன்னும் பயன்படுத்துவாங்க, உங்களுடைய கிராமத்துக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு என்னை வந்து உற்சாகப்படுத்தினாங்க. அப்படி உற்சாகப்படுத்தும் போது நான் வந்து ஓகே அவள் என்கிட்ட வந்து ஊழியத்துக்கு வாங்க அப்படின்னு சொன்னோன்னே நான் வரல. தேவ சமூகத்தில் 3-4 மாசமாக ஏசப்பா நான் என்ன செய்ய, நான் போகவா இல்லைன்னா நான் போகிற சபையில நான் தொடர்ந்து ஊழியம் செய்யட்டுமா அப்படின்னு சொல்லி ஏசப்பாட்ட நான் தொடர்ந்து கேட்டுட்டே இருந்தேன். அப்போ ஏசப்பா எனக்கு சொன்னாங்க, நீ என் தாசன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் அப்படின்னு சொல்லி தான் ஏசப்பா இந்த ஊழியத்துக்கு என்னைய கூட்டிட்டு வந்தாங்க. நான் இங்கே வந்து 1 வருஷத்துக்கு மேலே ஆகுது. கர்த்தர் இது வரைக்குமாக சின்ன பிள்ளைங்க மத்தியில் வாலிபர்களுக்கு மத்தியில் தேவன் என்னை பயன்படுத்தி வராங்க. இதை பார்த்து கொண்டு இருக்கிற உங்களுக்கு நான் சொல்றது என்ன அப்படின்னா, ஒருவேளை உங்களுடைய சமுதாயத்துக்கு பயந்து உங்களுடைய சொந்த பந்தத்துக்கு பயந்து உங்க குடும்பத்தை நீங்க ஒருத்தரா நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டிருப்பீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க வந்து மற்றவங்களுக்காக ஜெபிக்கும் போது, உங்களுக்காக நீங்க உங்க குடும்பத்துக்காக நீங்க ஜெபிக்கும் போது இயேசுப்பா நிச்சயமா என்னுடைய சமுதாயம் வெறுத்திருந்துச்சு, ஆனா எங்களுடைய குடும்பம் சொந்த பந்தங்க எல்லாருமே எங்களை வெறுத்துட்டாங்க. ஆனாலும் இயேசுப்பா என்னுடைய வாழ்க்கையில நன்மை செய்து என்னைய பயன்படுத்தி வராங்க. என் குடும்பத்தை இதுவரைக்கும் ஆசீர்வாதமா ஒருத்தருக்கு முன்பாகவும் நாங்க வெட்கப்பட்டு போகாதபடி எங்களை ஆசீர்வதித்து வராரு. அப்படின்னா நீங்க ஒருத்தரா இருப்பீங்க அப்படின்னா, நீங்க இயேசுப்பாக்காக உங்க வாழ்க்கையை நீங்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதித்து உங்க குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாங்க. தேவனோடு நெருங்கி இராவிட்டால் நம்ம இருக்கக்கூடிய நிலை, அதன் மேல ஒரு அதிருப்தி நமக்கு வரும், அற்ப காரியமாய் தோன்றும். உலகத்துல டாப் 10 பணக்காரங்க இந்த லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா எப்பயுமே ஒரு போட்டி இருக்கும். 3ஆவது இருப்பாங்க, வெறியோட இருப்பாங்க, எப்படியாவது 2ஆவது இடத்துக்கு வரணும். 1000 கோடி 5000 கோடின்னு சம்பாதிச்சுட்டு இருப்பாங்க, திருப்தியே இருக்காது. 3 வேளை தான் நம்மளை போல சாப்பிட முடியும், ஆனா திருப்தி இருக்காது அவங்களுக்கு. எப்படியாவது அந்த 2ஆவது இடத்துக்கு வரணும், முதல் இடத்துக்கு வரணும்னு சொல்லி அந்த திருப்தியற்ற நிலையிலே மனிதன் எங்க இருந்தாலும் இருக்கிறான். இன்றைக்கு நான் இருக்கக்கூடிய நிலையிலே திருப்தி அடையாத ஒரு சுபாவம் நம்முடைய பாவ சுபாவம். என்ன இருந்தாலும் திருப்தி அடையாது.
ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு பாட்டு கத்துக்கலாமா? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அம்மா காலையில எந்திரிச்சோடனே பாலில் பூஸ்டோ ஹார்லிக்ஸோ போட்டு கொடுப்பாங்களே, ஏன் எதுக்கு தெரியுமா? நம்ம நல்ல ஸ்ட்ரென்த்தா ஆகிறதுக்கு தான். அது போலதான் நம்ம ஜோமனி பைபிள் வாசித்தோம்னா ஏசப்பா அதோட ஸ்ட்ரென்த் தருவாங்க. இந்த ஸ்ட்ரென்த் எப்பயுமே குறையாது. இத பற்றி ஒரு பாட்டு பாடலாமா? வசனம் என்றும் ஹாலிஸ் குடிச்சிடுவேன், தேவ பலனை தினமும் பெற்றிடுவேன். வசனம் என்றும் ஹாலிஸ் குடிச்சிடுவேன், தேவ பலனை தினமும் பெற்றிடுவேன். செல்லுவேன் நான் செல்லுவேன், லெக்கை நோக்கி செல்லுவேன். வெல்லுவேன் நான் வெல்லுவேன், சாத்தானை நான் வெல்லுவேன். செல்லுவேன் நான் செல்லுவேன், ரெக்கை நோக்கி செல்லுவேன். வெல்லுவேன் நான் வெல்லுவேன், சாத்தானை நான் வெல்லுவேன். ஃப்ரான்ஸ், இதுக்கான ஆக்ஷன் கத்துக்கலாமா? வசனம் என்றும் ஹாலிஸ் குடிச்சிடுவேன், தேவ பலனை தினமும் பெற்றிடுவேன். வசனம் என்றும் ஹாலிஸ் குடிச்சிடுவேன், தேவ பலனை தினமும் பெற்றிடுவேன். செல்லுவேன் நான் செல்லுவேன், லெக்கை நோக்கி செல்லுவேன். வெல்லுவேன் நான் வெல்லுவேன், சாத்தானை நான் வெல்லுவேன். செல்லுவேன் நான் செல்லுவேன், லெக்கை நோக்கி செல்லுவேன். வெல்லுவேன் நான் வெல்லுவேன், சாத்தானை நான் வெல்லுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுதும் கூட ஒரு மிஷனரியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதோனிராம் ஜட்சன் 1788ஆம் ஆண்டு அமெரிக்கா பிறந்தார். இவருடைய 20வது வயதில் நம்ம சுற்றி பார்க்கலாம், அநேக இடங்களை சுற்றி பார்க்கணும்னு சொல்லி அவர் ஆசைப்பட்டு நிறைய இடங்களுக்கு சுற்றி பார்க்க சென்றார். அப்படி அவர் செல்லும்போது அவர் நிறைய இடங்களை சுற்றி பார்த்து ஒரு நாள் இரவு நேரத்தில் அவர் தங்க இடத்திற்காக அவர் நிறைய இடங்களை அலைந்து திரிந்து இடம் கிடைக்கவில்லை. அப்போ அவர் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா, ஒரு சத்திரத்தில் போய் நம்ம தங்குவோம், ஒரு சத்திரத்தில் இடம் கேட்கலான்னு சொல்லி அவர் போகும்போது அந்த சத்திரத்தில் அவருக்கு ஒரு காலியாக இருந்த ஒரு இடம் அவருக்கு கிடைத்தது. அப்படி கிடைத்த போது அவர் சரி நம்ம இந்த அறையில் நம்ம நிம்மதியாக தூங்குவோம் அப்படின்னு சொல்லி அவர் என்ன செஞ்சார், அவர் நினச்சி அந்த ரூமை க்ளீன் பண்ணி அங்கே எல்லா திங்ஸையும் செட் பண்ணிட்டார். அப்படி ஒரு இரவு நேரத்தில் அவர் தூங்க செல்லும்போது அவரோட அறையில் அவர் ரெஸ்ட் எடுக்க அவர் இருக்கும்போது பக்கத்து அறையிலேருந்து ஒரு பெரிய சத்தம், ஒரு பெரிய அலறல் சத்தம் அவருக்கு கேட்டுச்சு. ஒரு அழுகையின் சத்தம், ஒரு பெரிய மரண ஓலங்கள் அவருக்கு கேட்டுச்சு. அவரால் அந்த இரவு அந்த அறையில் நிம்மதியாக அவரால் கழிக்க முடியலை, தூங்க முடியலை, அவரால் அந்த இடத்துல இருக்கவே முடியாத அளவுக்கு அந்த பக்கத்து ரூமில் பெரிய சத்தம் அவரை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்துச்சு. அப்போ அதோனிராம் ஜட்சன் நினச்சாரு, இது யாருன்னே தெரியலை, கண்டிப்பாக என்ன செய்யணும், அந்த நபரை போய் பார்க்கணும். இப்படி பக்கத்து ரூமில் இருக்கிறவங்கள இவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணுறாங்களே, கண்டிப்பாக போய் அந்த நபரை நான் பார்க்கணும், அவரை போய் திட்டணும் அப்படின்னு நினச்சி ஒரு மனசில் நினச்சாராம். அப்படி நினச்ச ஒரு மறுநாள் காலையில் அவர் என்ன செஞ்சார், அந்த பக்கத்து அறையை நோக்கி அவர் போகும்போது அவர் போய் பார்த்தார். எப்படியாவது அவரை பார்க்கணும்னு சொல்லி போய் போயிட்டார். அப்படி பார்க்கும்போது பார்த்தா அவருக்கு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. ஏன் அப்படின்னா, அந்த அறையில் இருந்த நபர் அவருடைய நெடுங்கால நண்பர், அவருடைய நெருங்கின நண்பர் அங்கே மரித்து போய் இருந்தார். அதை பார்த்த உடனே அந்த அதோனிராம் ஜட்சனுக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. ஏன் அப்படின்னா, அந்த நண்பர் தேவனே கிடையாது, கடவுளே இந்த உலகத்தில் இல்லை அப்படின்னு சொல்லி அப்படி வாழ்ந்த ஒரு நபர் அவருடைய நண்பர் அதை பார்க்கும்போது அவருக்கு ரொம்ப வேதனையாக போச்சு. இப்படி கடவுள் இல்லை, கடவுளுக்கு விரோதமாக பாவம் செஞ்சனால என்னுடைய நண்பனுக்கு இப்படி ஒரு கொடிய மரணம் நிகழ்ந்துட்டு, அப்போ நானும் என்ன செய்யக்கூடாது, இப்படி எல்லா இடத்தையும் சுற்றி பார்க்குறேன்னு சொல்லி என்னுடைய நேரங்களை நான் என்ன செய்யக்கூடாது, வீணாக்கக்கூடாது, என்னுடைய வாலிபத்தை நான் வீணாக்கக்கூடாதுன்னு நினச்சி அந்த அதோனிராம் ஜட்சன் என்ன செஞ்சார் அப்படின்னா, தன்னுடைய 20வது வயதில் ஜட்சன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். 1808ஆம் ஆண்டு திருமணம் முடிந்து மேரி என்ற பெண்ணை திருமணம் செய்து அவர் இந்தியாவை நோக்கி ஊழியம் செய்ய புறப்பட்டார். இந்தியாவில் ஊழியம் செய்ய வரும்போது அது ஒரு இருண்ட காலமாக இருந்தபடினால அவர் என்ன செஞ்சார் அப்படின்னா, பர்மாவை நோக்கி புறப்பட்டார். தன்னுடைய குடும்பமாக பர்மாவில் ஊழியம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி அவர் என்ன செஞ்சார், பர்மாவில் ஊழியம் செஞ்சார். அப்படி பர்மாவில் அவர் ஊழியம் செய்யும்போது பர்மாவில் உள்ள மொழி அவருக்கு தெரியாதனால பர்மா மொழி அவர் என்ன செஞ்சார் அப்படின்னா கற்றுக்கொண்டார். அந்த இடத்துல கற்றுக்கொண்டு அவர் ஊழியம் செய்து 2 ஆண்டுகள் சிறை தண்டனை என்ன செஞ்சார், பர்மாவில் அனுபவித்தார். பர்மிய மொழியை கற்றுக்கொண்டார் ஜட்சன். பர்மிய மொழியை கற்றுக்கொண்டு பர்மா பகுதியில் ஊழியம் செய்து 2 ஆண்டுகள் சிறை தண்டனை அனுபவித்தார். 2 ஆண்டுகள் சிறை தண்டனை அனுபவித்து முடித்து திரும்பவும் அவர் பர்மா பகுதியில் ஊழியம் செய்து
பர்மிய மொழியில் வேதாகமத்தை மொழிபெயர்த்து பர்மா மக்களின் வாழ்வில் ஒளியேற்றினார் ஜட்சன். தன் குழந்தைகளையும் மனைவியையும் மண்ணில் விதைத்த ஜட்சன் ஒரு நாள் ஊழியத்திற்கென்று கப்பலில் யாத்திரை செய்யும் போது கப்பலில் மரித்தார். கிறிஸ்து என்னை நம்புகிறபடி வாழ்வதுதான் ஒரு உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. ஒரு உண்மை சம்பவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பில்லி கிரகாம் இளம் வயது வாலிபனாக இருந்த பொழுது அவருடைய உள்ளத்தில் என்ன ஏற்பட்ட காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், தேவனுக்காக ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி அவருடைய உள்ளத்தில் எப்பயுமே அந்த ஆசை வந்து கொண்டே இருக்குமா. ஆண்டவருக்கா இன்னைக்கு நான் எதை செய்ய, ஆண்டவருக்கா இன்னைக்கு நான் எதை செய்ய அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஆசை உள்ளவராய் விருப்பம் உள்ளவராய் ஓடிக்கொண்டே இருப்பாரா. ஒரு முறை தன்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து கால்பந்து விளையாடுவதற்காக ஒரு மைதானத்திற்கு போயிருக்கிறாரு. எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கால்பந்து விளையாடி முடிச்சாச்சு. அப்படி விளையாடி கொண்டிருக்கும் பொழுதே அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு பாரம் அவருடைய இருதயத்தை நிரப்புனுச்சான். அவரால் எல்லாரும் விளையாட்டு முடிச்சுட்டு அந்த கால்பந்து மைதானத்தை விட்டு கிளம்பி சென்று விட்டாங்களாம். ஆனால் இவரால் அந்த இடத்தை விட்டு பிரிந்து போகவே முடியலையா. அழுது கதறி கதறி ஜெபித்து கொண்டே இருக்கிறாராம். 4 மணி நேரம் ஜெபித்தாராம். என்ன ஜெபித்தார் அப்படின்னு சொன்னால், என்னை நம்பும் ஆண்டவரே, என்னை நம்பும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபித்தாரா. அவருடைய ஜெபம் என்னை நம்பும் ஆண்டவரே அப்படிங்கிற அந்த ஒரு வரி உள்ள ஜெபமாக இருந்தது. அந்த என்னை நம்பும் ஆண்டவரே என்று சொல்லி அவர் ஜெபித்த அந்த ஜெபத்தை கேட்டு தேசமெங்கிலும் தேவன் பில்லி கிரகாமை கொண்டு பெரிய காரியங்களை செய்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அநேக நேரங்களில் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஆண்டவரை நம்புகிற ஒரு வாழ்க்கை வாழ்கிறது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். அது மட்டுமல்ல, கிறிஸ்து என்னை நம்புகிறபடி வாழ்கிறது தான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்து என்னை நம்புகிறபடி வாழ்வது தான் ஒரு உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. பில்லி கிரகாம் ஆண்டவரிடத்தில் கெஞ்சினார், ஆண்டவரே என்னை நம்பும், இந்த தேசத்தின் எழுப்புதலுக்கு நம்பும், பல கோடி மக்களுக்கு, பல மில்லியன் கணக்கான மக்களுக்கு என்னை நம்பும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபித்தார். இன்னைக்கும் தேசத்தின் எழுப்புதலுக்கு நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? என்னை நம்பும் ஆண்டவரே, என்னை நம்பும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்க கேளுங்க. ஹலோ குட்டீஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சரி, இன்னைக்கு அக்கா உங்களுக்காக ஒரு குட்டி ஸ்டோரி ஒன்று சொல்ல போகிறேன், சரியா? அதாவது மாலா சாந்தின்னு சொல்லி 2 ஃப்ரெண்ட்ஸுக்கு இருந்துக்காங்க. அதில் எப்போவுமே மாலாங்கிற பாப்பா என்ன செய்வானா, சாந்திங்கிற பாப்பாட்ட ஓயாமல் ஃபைட் போட்டுக்கிட்டே இருப்பாள். ஒரு நாள் அவள் என்ன செஞ்சான்னா, சாந்திக்கிட்ட இருக்கிற பென்சில் இருக்குல்ல, அதை என்ன செஞ்சா பின்னாடி கடிச்சு இது பென்சிலை ஃபுல்லாக அழுக்காக்கிட்டான். அதை வீட்டில் அந்த பாப்பா என்ன சொன்னால், அவங்க அம்மாட்ட அழுதுகிட்டே சொல்கிறா, அம்மா அம்மா இங்கே பாருங்க, மாலா என்ன செஞ்சிட்டா, என் பென்சிலை ஃபுல்லாக கடிச்சு என் பென்சிலை ஃபுல்லாக இது பண்ணிட்டா, பாலாக்கிட்டா அப்படின்னு சொல்லி அவள் என்ன செய்றா, கம்ப்ளைண்ட் பண்ணுறா அவங்க அம்மா கிட்ட. உடனே அவங்க அம்மா சொல்கிறாங்க, சரிப்பா இதனால் ஒன்றும் இல்லை, நீ என்ன செய்ய, மன்னிச்சு விட்டுரு. நீ நம்ம பைபிளில் படிக்கிற மாதிரி ஒரு அண்ணே யோசேப்பு அண்ணேன்னு சொல்லியிருந்தாங்களே, அவங்களாம் என்ன பண்ணாங்க, தன்னுடைய அண்ணே எல்லாரும் சேர்ந்து என்ன செஞ்சாங்க, குழியில் போட்டப்ப அவங்க பொறுத்து போய் என்ன செஞ்சாங்க, பொறுமையாக இருந்து அவங்களெல்லாம் மன்னிச்சு விட்டது போல் நீ என்ன செய்ய, அந்த மாலாவை மன்னிச்சு விட்டுருன்னு சொல்லிட்டாங்க. சொல்லவுமே அந்த சாந்தி அவங்க அம்மா பேச்சை கேட்டுட்டு மறுநாள் ஸ்கூல் போகும்போது அதே மாதிரியே மாலா என்ன செஞ்சுருக்கா, வம்புழுத்துருக்கா. இந்த சாந்தி என்ன செஞ்சுருக்கா, அமைதியாகவே இருந்து அந்த மாலா செய்கிறது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருந்திருக்கா. இவ திரும்ப போய் என்ன செய்யலை, சண்டை போடவே இல்லை. அப்போ அதை பார்த்துக்கிட்டே இந்த மாலா என்ன செஞ்சிடான், ஒரு யோசனையாக யோசிக்கிறா. என்னென்னா, சாந்தியே இப்போ நம்ம கூட எதுவுமே சண்டையே போடாமல் இருக்கிறா அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது அவள் சொல்கிறா, இனிமேல் நான் அவங்க கூட சண்டையெல்லாம் போட மாட்டேன், நான் ஏசப்பா பிள்ளை அப்படின்னு சொல்லி அவள் சொல்லிடுறா. அதை கேட்ட அந்த மாலா உடனே என்ன செய்கிறா, அவளும் மனம் திரும்பிடுறா. இது எதை வச்சு வந்தது, அவங்க அவள் சாந்திங்கிற பாப்பா அன்பாக இருந்ததுனால மாத்திரம்தான் அந்த மாலா பாப்பா மனம் திரும்பினா. அதே போல தான் குட்டீஸ், நாமளும் என்ன செய்யணும், பிறர்கிட்ட நம்ம அன்பு காட்டணும். அன்பு காட்டும்போது மட்டும்தான் அவங்கக்கிட்ட மற்றவங்ககிட்ட நம்ம சேஞ்ச் ஏற்படும், அவங்களும் நம்மக்கிட்ட அன்பு காட்டுவாங்க. ஓகேயா குட்டீஸ், நம்மளும் என்ன செய்யணும், அன்பு காட்டணும். தேவனுக்காக நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று வாஞ்சியோடு இருக்கிறவர்களே, தேவன் என்னை பயன்படுத்தும் காலம் எப்போது என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறவர்களே, இந்த வாய்ப்பு உங்களுக்கானது. நீங்கள் நன்கு எழுதும் தாளந்து பெற்றவர்களா?
தேவன் கொடுத்த இந்த தாலந்து பிறருக்கு பயன்படாமல் இருக்கிறதே என்று கவலையோடு யோசிப்பவரா நீங்கள்? கவலையை விடுங்க, இந்த வாய்ப்பு உங்களுக்கானது. நாம் மாதந்தோறும் ஆரம்ப விசுவாசிகளுக்காக வெளியிடும் மோட்ச பயணம் என்ற தின தியான இதழில் எழுதும் ஒரு வாய்ப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறோம். நீங்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உங்கள் தாளந்து மூலம் அழிந்து போகிற ஆத்துமாக்களை தேவ ராஜ்யத்திற்கென்று கூட்டி சேர்க்க முன்வாருங்கள். அதற்காக நீங்கள் செய்ய வேண்டியது, நீங்கள் ஜெபத்துடன் தியான பகுதி ஒன்றை ஆயத்தம் செய்து அதை A4 ஷீட்டில் 1.5 பக்கத்திற்கு குறையாமல் எழுதி எங்களுக்கு அனுப்பலாம். இந்த மோட்ச பயணம் இதழானது புதியதாய் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கானதால் ஒரு சிறு சம்பவத்தை எழுதி அதை வேத வசனத்தோடு ஒப்பிட்டு அதை விவரித்து கடைசியில் இந்த தியானம் மூலம் இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ளும் நடைமுறை ஆலோசனை என்ன என்பதையும் குறிப்பிட்டு எழுதி எங்களுக்கு அனுப்பலாம். நீங்கள் ஜெபத்துடன் எழுதும் தியான பகுதி மோட்ச பயணம் என்ற பத்திரிகையில் அச்சடிக்கப்படுவதோடு ஆங்கிலம் உட்பட 8 இந்திய மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு சமூக வலைத்தளம் மூலம் லட்சக்கணக்கான மக்களுக்கு ஆசீர்வாதமாக மாறப்போவது உறுதி. நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: கிராம மிஷனரி இயக்கம், தபால் பெட்டி எண் 51, விருதுநகர் 626001 என்ற முகவரிக்கு அனுப்பலாம். இதுவே அனுக்கிரக காலம், இதுவே இரட்சணிய நாள். ஆம், இதுவே உங்களுக்கான நேரம். விரைந்து செயல்படுங்கள். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். God bless you. தென்காசி மாவட்டத்தில் கீழமாதபுரம் ஜெபமலையில் வைத்து இயேசு விடுவிக்கிறார் ஊழியம் நடத்தும் எழுப்புதல் முழு இரவு ஜெபம். நாள் ஜூன் 1ஆம் தேதி சனிக்கிழமை அன்று. நேரம் இரவு 9:30 மணி முதல் காலை 4 மணி வரை. தேவ செய்தியாளர் நமது சகோதரர் டேவிட் கணேசன் அவர்கள். இடம் ஜெபமலை, கீழமாதபுரம், தென்காசி. நமது இந்திய தேசத்தின் எழுப்புதலுக்காய் திறப்பில் நின்று ஜெபிக்க உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். ஜெபிப்போம், ஜெயமெடுப்போம். மந்தையில் சேராடுகளே, எங்கிலும் கோடி கோடி உண்டே, சிந்தையில் ஆன்ம பாரம் கொண்டே தேடுவோம் வாரீர் திருச்சபையே. மந்தையில் சேராடுகளே, அழைக்கிறாரேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். அழைக்கிறாரேசு, அவரிடம் பேச நடத்திடுவார். பல நாடுகளில் என் ஜனம் சிதறுண்டு சாகுவதா? காடுகளில் பல நாடுகளில் என் ஜனம் சிதறுண்டு சாகுவதா? பாடுபட்டேன் அதற்காகவுமே, தேடுவோர் யார் என் நாடுகளை? பாடுபட்டேன் அதற்காகவுமே, தேடுவோர் யார் என் நாடுகளை? அழைக்கிறாரேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். அழைக்கிறாரேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார்.
போல் அலைந்திட கால்கள் வேண்டும், எனக்காய் பேசிட நாவு வேண்டும். என்னை போல் அலைந்திட கால்கள் வேண்டும், என்னில் அன்பு கூற ஆட்கள் வேண்டும். இதை உன்னிடம் கேட்கிறேன் தர வேண்டும். என்னில் அன்பு கூற ஆட்கள் வேண்டும், அதை உன்னிடம் கேட்கிறேன் தர வேண்டும். அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேச நடத்திடுவார்.